Hello everyone, welcome to our channel. இந்த illustration சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஒரு டெக்ஸ்ட்டில் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதே எஃபெக்டை இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி காப்பி பண்ண ட்ரை பண்ணும்போது காப்பி ஆகாது. ஸோ இதுக்காக நம்ம திரும்பவும் அதே எஃபெக்டை நம்ம ரீக்ரியேட் பண்ணோன்னா அது நம்மளோட டைமை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம அந்த 2 லேயர்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் எதை காப்பி பண்ணணுமோ எதுக்கு காப்பி பண்ணணுமோ அந்த 2 லேயர்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு லேயர்ஸ் பேனலில் போயிட்டு அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணால் போதும், அந்த எஃபெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படியே காப்பி ஆகிடும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட டிசைனிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.